அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நார்த் சென்னையில, அதுவும் புழல், ரெட் ஹில்ஸ், காரனோடை இந்த பகுதி ரொம்பவே சீக்கிரம் பெரிய சிட்டியா கன்சிடர் ஆயிட்டு இருக்குது. முன்னாடி எல்லாம் வந்து சிட்டி அப்படின்னு வரும்போது இந்த சைடு குளத்தூரை தாண்டி சிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ரெட் ஹில்ஸ் வந்து ஆந்திராவுக்கு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ரெட் ஹில்ஸ் ஒரு பெரிய ஹப்பாவும், அந்த ஹப்ல இருந்து நிறைய ஸ்மால் ஹப்ஸ் எல்லாம் ஓபன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் எல்லாமே அந்த சைடு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற ஏரியாஸ்க்கு பிக்கர் டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுவும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா புழலா இருக்கட்டும், இன்னைக்கு ரெட் ஹில்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய growth வந்து இருந்துகிட்டே இருக்குது. எதனால அந்த growth இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவுட்டர் ரிங் ரோடு அங்கதான் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சென்னையோட அவுட்டர் வரையும் நீங்க ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து புஷ் பண்ணி போயிட முடியும். அவுட்டர் ரிங் ரோடா இருக்கட்டும், மெட்ரோவோட எக்ஸ்பான்ஷனா இருக்கட்டும், MMBTயா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்னி நார்த் சென்னையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். மெட்ரோவோட எக்ஸ்பான்ஷன் மாதாவரம் வரை வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய growth. அதுக்கடுத்து ரெட் ஹில்ஸ் வரையும் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குதுங்கிறது ஒரு பெரிய growth வந்து நம்ம பாக்குறோம்.